அதிமுக நிலைப்பாடை பற்றி தலைமைதான் பேசணும். எனக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருக்கேன். அடுத்து பத்திரிகை சந்திப்புங்கிறது தலைவர் சொன்னா நீ கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல ஒரே போட்டி தான், தளபதிக்கு யாரும் போட்டி இல்லை. அது கலெக்டர் கேளுங்க. எந்த கூட்டணி அமைச்சாலும் திமுக ஜெயிக்கு 234க்கு 234 ஜெயிக்கு. ஆனா அனைத்தையுமே நம்ம எடுத்து போதாக சுயநலத்தோடு வந்து 34 தொகுதி விட்டு வச்சிருக்கிறோம். உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு கூட தெரியும் ஜனனுடைய மனநிலை எப்படின்னு தெரியும். எதிர்ப்பவன் எதிர்க்காத இருப்பான். அது அரசியல் கட்சிகள். அந்த எதிர்க்கிறவங்க நிக்கிற மக்களை பூரா தன் பக்கம் திருப்பி ஒரு மகத்தான ஒரு முதல்வர் தலைவர் ஸ்டாலின். அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு நான் இல்லை. அதுக்கெல்லாம் மேல் தலைவர்களுக்கு பதில் சொல்லுவாங்க. எங்களுக்கு உண்டான ஒரே நிலைப்பாடு 200க்கு 200ங்கிறது வந்து 234 ஜெயிக்குங்கிறது வந்து நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் சட்டமன்ற வளாகத்துல கேள்வி கேட்கறதுக்கு சில கட்சிகள் வேணும்ல, அதுக்காக விட்டு வைக்கிறோம். இல்லையா, பலந்து டப்பா இருக்குன்னா நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிச்சிருக்கோம்டா. எல்லாம் அஸ்திவாரத்தை இறக்குனாங்கல்ல. அண்ணாமலைக்கு மேலும் சக்தி இருக்குதா? அண்ணாமலைனாவே மிகப்பெரிய பிம்பம். இந்த அரசினுடைய அமைச்சராயிருவாரு, அமைச்சராகி வந்து நிறைய செய்வாருங்கிற பிம்பத்தை உருவாக்குனாங்க. அந்த அண்ணாமலையில ஒண்ணு செய்ய மாட்டாருங்கிறத வந்து மக்கள் முடிவெடுத்ததுனாலதான் ஏழை நடுத்தர மக்கள், தாழ்த்தப்பட்டு மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் முழுமையாக இன்றைய நிலைக்கு தமிழ்நாட்டிற்கு என்றென்றைக்கும் தளபதி அண்ணன் தான் மு.க. ஸ்டாலின் தான் வர வேண்டும் என்பது தெளிவாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் 12 தொகுதியை வந்து அண்ணாமலை தோற்கடிச்சு வர்றாங்க. கடந்த கால நடந்த தேர்தலில் கூட வெவ்வேறு மரம் இல்லை. அண்ணாமலையிலே கோயம்புத்தூர் தோற்கடிக்குன்னா அப்புறம் முடிவு முடிக்கு எதிர்காலம் தான் முடிவு உண்டு. வருகின்ற காலம் ஆட்சி முறை, அணுகுமுறை, மக்களும் செய்யக்கூடிய நிலைப்பாடு, இன்றைக்கு கல்விக்கு செய்யக்கூடிய முக்கியத்துவம், அடுத்து மருத்துவத்துக்கு உண்டான முக்கியத்துவம், அடுத்து ஒன்றிய பகுதியில் ஏழை பகுதிகளை படிக்க போறாங்க. நகர்ப்புறம் கூட வந்து கம்மி. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் பூராம ஒன்றியங்கள் தான் அதிகமா இருக்காங்க. அந்த தாய்மார்கள் பூரா வந்து அந்த குழந்தைய கால உணவு சாப்பிடும் சொல்ல செய்திகள் மன மகிழ்ச்சியா இருக்காங்க. அது நீங்க உள்ள போய் பார்த்தா தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒவ்வொரு சமுதாய மக்களையும் நீங்க சந்திச்சீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு தெரியும். அது கடந்த காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில பாகுபாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. அந்த கொங்கு மண்டலத்துல மக்கள் புறக்கணித்தாங்கிற நிலையை புறந்தள்ளி விட்டு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சு இன்னைக்கு கோவை மக்கள் மத்தியில அவர் வரவேற்பு வரும்போது பல்லாயிரக்கணக்காக கூடுகின்ற வரவேற்க காட்சியை பார்க்கின்றோம். ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கு. ஒரு காலகட்டங்கள்ல அது அரசியல்ல வந்து பல்வேறு விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. தோல்விக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும், ஆனா வெளியே சொல்ல முடியாது. அதே நேரத்துல அன்றைக்கு ஒருவித நிலைக்காக மறந்த மக்கள் தளபதி வந்ததுக்கு அப்புறம் இத்தனையும் செய்யறார், அனைத்து நிகழ்வு செய்யறாரு. பாகுபாடு பார்க்கல, மாற்றாண்டு மனப்பாட்டம் நடக்கல. இன்னும் சொல்ல போனா இயக்க தொண்டர்களை காட்டணும் பொதுமக்களுக்கு அதிகமா செய்யறார். அதனால வந்து அன்னைக்கே பேர சொல்லிட்டார், எதையும் தாக்கம் இதயம் வேணும். திமுக நிறைய இருக்குது, எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும். ஆனால் இந்த முறை கொங்கு மண்டலம் முழுக்க திமுக கைப்பற்றும். அது நீங்க வந்து செந்தில் பாலாஜி தெளிவா பத்திரிகை பிரஸ் மீட் கொடுத்தாரு. அது பூராம அதிமுக காலத்திலோட எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமா சந்திக்க தயாராயிட்டாங்க. இருந்தாலும் அது வந்து செந்தில் பாலாஜி குற்றமற்றவர் என்று நிரூபணமாகும்.
அச்சா சிறைச்சாலை தண்டனை வந்தவர் ஏற்றுக்கொண்டு போனவர் தான் வெளிவந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசு கொடுத்துருக்கு. அது கோர்ட்ல இருக்குது. அது நான் நிறைய சொல்ல முடியாது. திருப்பூர் மாநகராட்சி வடக்கு பகுதியில் அதிக பணிகள் செய்வதாக அது நண்பர் விஜய்க்கு தெரியும் எந்த கோணத்தில் கேட்கிறேன்னு. எந்த கோணம் இல்லை, எல்லா கோணம் ஒரே கோணம் தான். நான் ஒண்ணு வேற மாதிரி சொல்லியிருக்கேன். எல்லா கோணம் ஒரே கோணம் தான். வடக்கு தெற்குங்கிறது இல்லை. 60 வாரம் என்னென்ன பணிகள் செய்ய செஞ்சுட்டு இருக்குது. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சுட்டு இருக்குது. 1000 ரூபாய் முன்னம் மறுபடியும் 1000 ரூபாய் கணக்கு எடுக்க சொல்லி இருக்காங்க. சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் கணக்கு எடுப்பாங்க. விஜய் போன்ற நண்பர்களுக்கு வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. அது அது பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒட்டி வந்த காரணத்தினால அங்க இருக்க மக்கள் அதான் பல சட்டமன்ற தொகுதிக்கு வந்துடுறாங்க. பல சட்டமன்ற தொகுதிக்கு போறது இல்லை. எங்கிட்ட பல சட்டமன்ற தொகுதி கேட்கும் போது நாங்க நகரத்தின் மையப்பகுதியில் வேணும் கேட்டிருந்தோம். நகரத்தின் மையப்பகுதியில இங்க அனுமதி கொடுத்து நாளைக்கு பூச்சை போடணும். மக்கள் நலன் சார்ந்து தான் அது ஒதுக்குபூர்வம் போயிருது. இங்கிருந்து மாஸ்கோ கொகனூர் அவ்வளவு வரணும். இங்கிருந்து நல்லூர் வரணும். இதெல்லாம் உள்ளடக்கி நகர பகுதியில் மக்கள் நலன் கருதி ஒரு முடிவு எடுத்திருக்கு. அது என்ன சொல்லலாம். ஒரு மனிதன் உடம்பே வாசு தானே. 9 ஓட்டையும் ஒழுக்கமா வேலை செஞ்சா கம்பீரமா இருப்பான். ஒன்னு அழைச்சுட்டாலே ஆஸ்பத்திரியா ஓடுறோம். ஒரு வாசு போய் செய்ய பக்கத்துல ஓடுறோம். காது அழைச்சுட்டா டாக்டர் போறோம்ல. முழுமையா மோசம் இல்லைன்னா அந்த ஓட்டை அடைச்சிருச்சா என்ற போறோம்ல. 9 ஓட்டை இருக்குது. அந்த 9 ஓட்டையும் சரியா இருந்தா நான் வைத்திய பார்த்து போக முடியாது இல்லை. அது மக்கள் சந்திக்கிறது. ஆனா மக்கள் தொகுதியுடைய எம்எல்ஏ சந்திக்கிறதுக்கு ஒரு சென்றான பகுதி வேணும். இது சுயநலத்தோடு செஞ்சது இல்லை. எதிர்காலத்துல இந்த இயக்கம், இந்த கட்சி அமைப்பு மக்களுக்கு யார் வேணாலும் எம்எல்ஏ வரலாம். வருகின்ற பொழுது எளிதா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த இன்னொரு தொகுதி கொண்டு செய்யணும். ஒரு 100 அடி ஒரு தொகுதி வந்துருது. அது பல சட்டமன்றமா நான் என்னுடைய தொகுதி மட்டும் நான் பேச முடியும். என்னுடைய தொகுதி தெற்கு தொகுதி மக்கள் சட்டமன்றமா அது பாக்குறேன். நான் அது பரவலா வருதுன்னா அது ஏற்கனவே நாங்க வெவ்வேறு எங்க ஆட்சியில் வெவ்வேறு பார்த்து வச்சிருந்தோம். கொண்டு வந்த கட்சி எந்த கட்சின்னு தெரியும். கேள்வி நண்பர்கள் தெரியும் கேட்டேன். அதெல்லாம் பேருந்துல போகுது. இந்த பால வேலையெல்லாம் முடியும். விட்டுருங்க. நீங்க அங்க போக நான் சுகாதாரத்துக்கு கொடுத்துறேன். நானு உங்களுக்கு சௌகரியம் பண்ணி இந்த இடத்த விட்டுருங்க. சுகாதார பணிக்கு எங்களை கேட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் கேட்டீங்க. ஒரு நாள் ஒளிஞ்சு வச்சீங்க கேட்டீங்க. ஒரு ஐடியா கொண்டு நாம அங்க பூமி பூஜை போட போறோம். அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொல்லி பெருந்தன்மையோடு பண்ணல. கடந்த முறை இருக்கும்போது நான் தான் பண்ணி கொடுத்த பத்திரிக்கை காத்த. இந்த முறை காத்திருக்கிறேன். வேண்டாம் சொல்லுங்க. வேற பகுதிக்கு மாத்திடலாம். அது அரசு முடிவு செய்யும். கொடுத்திருக்கலாம். அது உரிய நேரத்தில் உரிய அறிவிப்பு வரும். அது உரிய நேரத்தில் உரிய சூழ்நிலை அது தகுந்த சில முடிவுகள் வரும். ஒரு அரசு பரிசீலனை பண்ணுவாங்க. எல்லா நிலையிலுமே கோயில் தான் நிற்கிறது. பொருளாதாரத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வயசு 5 வயசு வயதாரி பாத்தீங்கன்னா ஓட்ட காசு வச்சிருந்தேன். 65ல எங்க அண்ணா பேர்ல ஓட்ட காசு தான் இருக்கு. அது கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு வேலைக்கு போறது பாக்கெட்ல சர்வசாதாரணமா ஒரு தொழிலாளி இருந்தா 500 ரூபாய் வேலைக்கு போறது. ரொம்ப வறுமைக்கோடு கீழே கையாளும் போது அவங்களுக்கு கூட சலுகைகள் கொடுத்துருக்குது. காலையில கோயிலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு மத்தியம் இன்னும் சாப்பாடு போடுறது. அப்புறம் சில நேரங்களில் என்னுடைய கவனத்துக்கு ஆக்கிரமிப்பு யாரும் சொல்லல. ஆக்கிரமிப்பு நான் எப்பவுமே ஆக்கிரமிப்பு கட்டுறாங்கன்னா அது முதலாள குரல் கொடுப்பேன். யாராவது வந்தாலுமே இதை தயாரிக்கிற வரவில்லை. எதுவுமே தலையிடல.